வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் பல்லவனை தேடிக்கிட்டு காலேஜுக்கு வர்றாரு. அப்போ 2-3 பசங்க வர, ஹாய் விஷால் அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு அவர் இறங்கி வர, அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்ல, காலேஜ் இப்போதான் முடிஞ்சுதாடான்னு கேட்குறாரு. காலேஜ் எல்லாம் எப்பவே முடிஞ்சிருச்சுன்னு, மேட்ச் இருந்துச்சு அதானே லேட் ஆயிடுச்சுன்னு விஷால் சொல்றாரு. பல்லவனுக்கும் விளையாடிட்டு வர்றதுனால தான் லேட் ஆயிருக்கும் போல அப்படின்னு நினைக்கிற சோழன், அப்ப பல்லவன் உள்ளதான் இருக்கானான்னு கேக்குறாரு. இல்லையே, அவன் மேட்சுக்கு வரலையே அப்படின்னு விஷால் சொல்ல, வரலையா அப்படின்னு கொஞ்சம் திகைப்பா கேக்குறாரு சோழன். ஆமாண்ணே, அவன் மதியமே சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு விஷால் சொல்ல, டேய் சோழா அப்படின்னு சேரன் வந்து அவரு தோல்ல கைய வைக்க திரும்பி பார்த்துட்டு, அண்ணே நீ என்னன்னு இங்கன்னு கேக்குறாரு சோழன். இல்லடா, பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு நிலா சொன்னுச்சு, அதான் காலேஜுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன்னு பதட்டமா நிக்கிறாரு சேரன். அண்ணே என்னாச்சுன்னு, ஏதாவது பிரச்சனையான்னு விஷால் கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் போன் ஆஃப்ல இருக்கு, எப்பவும் போன் ஆஃப் பண்ண மாட்டான், அதான் நாங்க தேடி வந்தோன்னு சமாளிக்கிறாரு சோழன். அண்ணே அவன் மதியமே கிளம்பிட்டானே அப்படின்னு விஷால் சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மதியமே கிளம்பிட்டானா, எங்க போறேன்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு சேரன் கேட்க, வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னா, கிளாஸ்ல கூட டல்லா தானே இருந்தான், ஏன்டா இப்படி இருக்குன்னு கேட்டோம், தலைவலிக்குதுன்னு சொன்னான், அப்புறம் மதியத்துக்கு மேல டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டானே அப்படின்னு விஷால் சொல்ல, 2 பேரும் என்ன பண்றதுன்னு திகச்சு போய் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டேய் ஷோலா, என்னடா அவன் மத்தியானமே கிளம்பிட்டான்னு சொல்றான் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நீ பதறாதண்ணே, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பான் அப்படிங்கிற சோழன். விஷால், நீ உங்க ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது இருக்கானான்னு கேட்குறியா அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, நாங்களே மேட்ச் ஆடிட்டு இப்போதானே வந்தோம், நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லி பல்லவனுக்கு இப்போதானே ஃபோன் பண்ணோம், நான் ஃபோன் பண்ணும்போதும் சுவிட்ச் ஆஃப்னு தானே வந்தது அப்படின்னு விஷால் சொல்ல, 2 பேருக்கும் உள்ளர கிடுகிடுங்குது. தலைவலின்னு வேற சொன்னானே, வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான்னு நினைச்சோன்னே அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பையன் வந்து நிக்கிறாரு. டேய் பல்லவன் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னானாடா அப்படின்னு கேட்க, அவன் மதியமே வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானேடா போனா, அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அந்த பையனும் சொல்ல, சரிப்பா தேங்க்ஸ்ப்பா, நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரிண்ணா ஓகேன்னு கிளம்புறாங்க 2 பசங்களும். டேய் மத்தியானம் கிளம்பி இருந்தா எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே ஒரு நிமிஷம் இருன்னு, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு யோசிப்போங்கிறாரு சோழன். போன பசங்க இதை கேட்டுட்டு திரும்பி வந்து, அண்ணே எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இல்லடா அதெல்லாம் எதுவும் இல்ல, அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோங்கிறாரு சோழன். நாங்க பாத்துக்கிறோம், ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு போன் பண்ணாலும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, 2 பசங்களும் ஓகேனாங்கிறாங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோ, 7504 அவரோட நம்பரை சொல்றாரு சோழன். சரிண்ணே நான் பார்த்தேன்னா ஃபோன் பண்றேன்னு விஷால் சொல்ல, சரிப்பாங்கிறாங்க 2 பேரும். மறக்காம பண்ணுப்பான்னு சேரன் சொல்ல, சரிண்ணேங்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணா பைனான்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும், அண்ணே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பதட்டப்படாதண்ணே, அப்புறம் அவன் நாளை காலேஜுக்கு வரும்போது எல்லாரும் இதை பத்தி அவங்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, பல்லவன் எங்கடா போயிருப்பான், மதியமே அவன் காலேஜ்ல இருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்க, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அவன் அப்படிலாம் பண்ற ஆள் இல்லையேடா. டேய் நாம தாண்டா தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு அவனை காலேஜுக்கே அனுப்பி இருக்க கூடாது, அவன் காலையில எப்படி அழுதான் பார்த்தல, அவன் நார்மல் ஆகுற வரையிலும் வீட்லயே இருந்திருக்கணும்டா, காலேஜுக்கே போக வேணான்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு மேஸ்திரி ரொம்பவே பதறிட்டு இருக்காரு. அண்ணே பதறாதண்ணே, அவன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான், அவனை பத்தி நமக்கு தெரியாதா, சின்ன விஷயத்துக்கு கூட அப்செட் ஆகுவான், அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துல சரியாயிருவானே, உனக்கு தெரியாதானே அவனை பத்தி, நீ கவலைப்படாதண்ணே, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டானே, நாம பாத்துக்கலாம் விடு, நீ முதல்ல வா நாம போய் தேடுவோம் வா அப்படின்னு சேரனுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்காரு சோழன். 2 பேரும் ஒரு பக்கம் கார்ல தேடிக்கிட்டு இருக்க, பாண்டியன் ஒரு வீட்டு முன்னாடி வந்து வேகமா வண்டியை நிறுத்திட்டு விஜய்னு கூப்பிடுறாரு. என்னன்னு வாங்கன்னு சொல்ல, பல்லவன் இங்க வந்தானான்னு கேக்குறாரு. இல்லன்னு இன்னைக்கு நான் காலேஜுக்கு கூட போகலையே, என்னாச்சுன்னு அப்படின்னு விஜய் கேட்க, ஓகேடா வந்தான்னா எனக்கு போன் பண்ணு ஓகே அப்படின்னு மூச்சு வாங்க மறுபடியும் வண்டி எடுக்கிறாரு பாண்டியன். மறக்காம பண்ணன்னு சொல்ல, சரினேங்கிறாரு அந்த பையன். அங்கங்க கடைங்க, பிளே கிரவுண்டு,
அப்படின்னு எல்லா இடத்துலயும் பல்லவனோட போட்டோவை காட்டி தேடுன்னு தேடுறாரு பாண்டியன். அங்கங்க ரோட்ல இருக்கவங்க கடைக்காரவங்கன்னு எல்லார்கிட்டையும் போட்டோவை காட்டி ரொம்பவே வெக்ஸ் ஆகி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்காரு பாண்டியன். பார்பர் ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு எதையும் விடாம கடைக்கடையா ஏறி இறங்குறாரு பாண்டியன். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் தவியா தவிச்சு தேடிக்கிட்டு இருக்க வீட்டுல நிலா ரொம்பவே தவிப்போட குறுகையும் நடுக்கையும் நடந்துகிட்டு ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் வழக்கம் போல உற்சாகமா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு சைக்கிள்ல வர நிலா அவர்கிட்ட ஓடி வர்றாங்க. அவர் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த பல்லவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. பல்லவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும், எங்கிட்ட கேக்குறேங்கிறாரு அவரு. பல்லவன் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு நிலா சொல்ல, என்ன வரலையா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா நடேசன் கேட்க, ஆமா காலையில காலேஜ் போனவன் இன்னும் வரல, வீட்டுல எல்லாரும் அவனை தேடிதான் போயிருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, அவனை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு நிலா பயங்கர தவிப்பா கேக்குறாங்க. ஏமா அவனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும், அவன் காலேஜுக்கு போறப்ப போயிட்டு வரேன்னு கூட சொல்றது கிடையாது, அதெல்லாம் வந்துருவாமா, வெளியே போறவனுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா, அவன் என்ன சின்ன கை குழந்தையா, இதுல வேற 3 பேர் அவனை தேடிக்கிட்டு போயிருக்காங்களாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டில்ல உட்கார்ற நடேசன் தலையில அந்த போர்டு தூக்கி போடலான்னு நம்மளுக்கு ஆத்திரமா வருது. ஏங்க வந்துருவான்னு சொல்லிட்டு அப்படியே விட முடியுமா, ராத்திரி ஆயிடுச்சு இன்னுமே வரல, எங்க இருக்கான்னு தேட வேண்டாமான்னு பதறாங்க நிலா. ஏமா அவன் இருக்கிற இடம் நமக்கு தான் தெரியாது, ஆனா அவனுக்கு இந்த வீடு தெரியும்ல, விடு, அவன் இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான், சுத்தி முடிச்சிட்டு வந்து சேருவான், நீ போய் படு போங்கிறாரு நடேசன். என்ன மாதிரி ஜென்மமோ இவருன்னு நிலா பார்த்துட்டு இருக்க, போய் படுமா அப்படின்னு நடேசன் சொல்ல அவங்க வெளியே போறாங்க. என்ன பொண்ணு இது அப்படின்னு நினைக்கிறவரு, அட சொன்னா கேட்க மாட்டா இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டையை கழட்டி அங்க இருக்க ஆணியில மாட்டிட்டு ஜாலியா கட்டில்ல நீட்டி படுத்துடுறாரு நடேசன். ஐயோ பல்லவா எங்கடா போன அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு காலெல்லாம் ஓஞ்சு போக அப்படியே கீழே உட்காந்து தலையில கை வச்சுக்கிறாங்க நிலா. நடேசன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க, டேய் சோழா எங்கடா போனா இவன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சேரன் அழவே ஆரம்பிச்சுட. அண்ணே நீ அழாதண்ணே, பல்லவனை கண்டுபிடிச்சிடலான்னுங்கிறாரு சோழன். இல்லடா இன்னைக்கு நாம அவனை காலேஜுக்கே போக விட்டுருக்க கூடாது, இல்லனா நாம யாராவது ஒருத்தர் அவன் கூட போயிருக்கணும், பாவண்டா அவன் நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான், காலேஜுக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா சரியாயிடுவான்னு நினைச்சேன், அப்படி சகஜமாகிற அளவுக்கு அவன் இதை சின்ன விஷயமா நினைக்கல போல அப்படிங்கிற சேரன் கண்ணை தொடச்சுக்கிட்டு, என்ன வேணா இருக்கட்டுமேடா வீட்டுக்கு வராம இருப்பான் அவன் அப்படின்னு சேரன் அழுதுட்டு இருக்க ரொம்பவே தவிப்போட அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வண்டி ஓட்டுற சோழன். அண்ணே நீ அழாதண்ணே, பல்லவன் வந்துருவானே, இல்லைனாலும் நாம கண்டுபிடிச்சிடலானே அப்படின்னு சொல்லு. டேய் சோழா அவன் தப்பான முடிவை எடுத்துட மாட்டான்ல அப்படின்னு சேரன் பயத்தோட கேட்க, அண்ணே அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே, நீ என்ன இப்படிலாம் யோசிக்கிற, நீ பதட்டப்பட்டு என்னையும் பதட்டப்படுத்தாதண்ணே, கொஞ்சம் அமைதியா இரு, அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல, சரிடா நீ டென்ஷன் ஆகாம வண்டியை ஓட்டு, கண்டுபிடிச்சிடலாம், எங்கேயும் போயிருக்க மாட்டான், வந்துடுவான் அப்படிங்கிற சேரன் வெளியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. சேரன் மனசுக்குள்ள என்னென்னமோ வந்துட்டு போகுது. அண்ணே நான் உன் தம்பி இல்லையாண்ணே, ஏன் அம்மா வேற உங்க அம்மா வேறையாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்டதும் பொண்ணு பார்க்க போறதுக்காக பல்லவன் ரொம்பவே சந்தோஷமா சேரனுக்கு மேக்கப் போட்டு விட்டதையும் அவரை கிண்டல் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்ததையும் அழுகையோட வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டதையும் நினைச்சு பார்த்து சேரன் தேம்பி அழறாரு. அண்ணே ஒன்னும் ஆகாதுன்னு, இங்கே தானே எங்கேயாவது இருப்பான், நீ டென்ஷன் ஆகாதண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சோழன் சேரனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு. உட்கார்ந்துருக்க நிலா கண்ணை தொடச்சிட்டு நிமிர்ந்து உட்கார அவங்க மைண்டுக்குள்ள பல்லவன் பேசினது ஞாபகத்துக்கு வருது. ஏன் நீ உங்க ஊர்ல பீச் இருக்காதுல்ல, எங்க ஊர்ல தான் பீச் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் கரெக்டு தான், நாங்க பீச் போகணும்னு நினைச்சா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் போகணும் அப்படின்னு நிலா சொல்ல, ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே, சென்னையில சுத்தி பீச் இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்றதும் காமெடி பண்ணாதடா, பீச் எங்க இருக்கு, உங்க வீடு எங்க இருக்கு, இங்க இருந்து பீச் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்லன்னு நிலா கேக்குறதும், போகணும்னு நினைச்சா 3/4 மணி நேரத்துல போயிடலாம், நீ இங்க இருந்து எவ்வளோ பஸ் பீச்சுக்கு போகுது தெரியுமா, ஆனா அப்படி திருவண்ணாமலையில இருந்து நினைச்ச உடனே போக முடியுமா அப்படின்னு பல்லவன் கேட்டதும் லைட்டா டென்ஷன் ஆகுற நிலா, சரிடா எங்க ஊர்ல பீச் இல்லடா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற, நீ என்னமோ அடிக்கடி பீச்சுக்கு போற மாதிரி பேசுற, நான் இங்க வந்த நாள்ல இருந்து நீயும் உன் வீட்டு ஆளுங்களும் பீச்சுக்கு போய் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல, ஆமால நாங்க எல்லாருமாலாம் சேர்ந்து பீச்சுக்கு போனதே இல்லை நீ அப்படின்னு பல்லவன் சொன்னதும், அப்ப இந்த ஊர்ல பீச் இருந்தா என்ன, அப்படி இல்லைனா என்ன அப்படின்னு நிலா கேட்டதும்
முன்னெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கப்ப சேரன் அண்ணன் என்னை அடிக்கடி பீச்சுக்கு கூட்டிட்டு போகும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பாண்டி என்னை அடிக்கடி கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா நாங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் கூட பீச்சுக்கு போனதில்ல. நீங்க சொல்லும் போதுதான் நாங்க போனதே இல்லைன்னு எனக்கே தோணுது. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நான் என்னையே மறந்து பீச்சில் போய் உட்காந்துக்குவேன். இந்த ஈசிஆர் ரோட்ல பாலவாக்கம் பீச்னு ஒரு பீச் இருக்கு. இப்பதான் நிறைய பேர் வர்றாங்க. முன்னெல்லாம் அங்க யாருமே பெருசா வரமாட்டாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா மணிக்கணக்கா அப்படியே கடலை பார்த்துக்கிட்டு உட்காந்துடுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு மெரினா பீச் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணல்ல நடந்து கடல் கிட்ட போறதே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. ரோட்டை தாண்டினாலே பீச் இருக்குமா, அப்படியே நான் பாட்டுக்கு போய் உட்காந்துடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்றதையும் அப்படி என்னடா உனக்கு கஷ்டம் அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் நிறைய வரும். நீ வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும், இல்ல பசங்க ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க, உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நான் அங்க போய் உட்கார்ந்துடுவேன். எந்த கஷ்டமா இருந்தாலும் அங்க போய் உட்கார்ந்தோம்னா அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னு பல்லவன் சொன்னதும், டேய் பாலவாக்கம் எங்கடா இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, திருவான்மியூர் தாண்டி இருக்க நீ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போகும்போது எனக்கு 13 வயசு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ எப்படி அங்க போனேன்னு கேக்குறாங்க நிலா. பஸ்ல தான். அங்க போய் ரொம்ப நேரம் பீச்ல உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் மாசத்துக்கு 2 தடவையாவது அங்க போயிடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் உனக்கு அவ்வளவு கஷ்டம் வருமாடா அப்படின்னு நிலா கேட்க, ஏன் நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏதோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ஒரு வீடா இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாரத்துக்கு 4 தடவை பாண்டிய அண்ணனும் சோழ அண்ணனும் கட்டி உருண்டு சண்டை போடுவாங்க. வீடே ஒரு மாதிரி இருக்கும். நானும் சேர அண்ணனும் தான் பாவமா இங்கேயும் அங்கேயும் உட்கார்ந்துருப்போம். இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு வைங்க, வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. 2 பேரையும் தேடி நானும் சேர அண்ணாவும் அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். பத்தாததுக்கு இந்த பெரியப்பா வேற அப்பப்ப வந்து கத்துவாரு. இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. எது நடந்தாலும் நேரா பீச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு பல்லவன் சொன்னதும், சரி கடைசியா நீ எப்ப அந்த பீச்சுக்கு போன அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பக்கமே போகல. நீ உங்களால பல நன்மைகள் நடந்திருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் ஒரு நாளைக்கு நீ சொல்ற அந்த பீச்சுக்கு என்ன கூட்டிட்டு போறியா நிலா கேக்குறாங்க. ஓ போலாம், நீ நம்ம 2 பேர் மட்டும் சோகமா இருப்போம்ல, அப்ப கண்டிப்பா போறோம், அங்க செம்மையா இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொன்னதும் அவங்க மைண்டுக்குள்ள வருது. உடனே ஏதோ நினைச்சுக்கிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறவங்க, சோழனுக்கு கால் பண்ண போன் வருது பாருடாங்கிறாரு சேரன். அண்ணே நிலா தானே அடிக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், கேளு கேளு சீக்கிரம் கேளு அப்படின்னு சேரன் பதற, இதோ கேக்குறேன்ன அப்படிங்கிற சோழன் வண்டியை ஓரமா நிறுத்துறாரு. ஹலோ அப்படின்னு சோழன் சொல்ல, ஹலோன்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே, பல்லவன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு சோழன் பரபரப்பா கேட்க, இல்லைங்க வரல, நீங்க அவனை பார்த்துட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல, சோழனோட குரல் மொத்தமா வடிஞ்சிருது. இல்லைங்க தேடிக்கிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு ஒரு இடம் தோணுது, அங்க போய் பாக்குறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. சொல்லுங்க நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சோழன் கேட்க, அவன் என்கிட்ட பேசும்போது ரெகுலரா ஒரு பீச்சுக்கு போவேன்னு சொல்லுவான். எனக்கு என்னவோ அவன் அங்க இருப்பான்னு தோணுதுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க சென்னையில நிறைய பீச் இருக்குங்க, நீங்க எந்த பீச் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே, ஏதாவது பேர் சொல்லியிருக்கானா அப்படின்னு சோழன் பரபரப்பா கேட்க, ஆமா ஐயோ அது அப்படின்னு நிலா யோசிக்க, சேரன் தவிப்பா பார்த்துட்டு இருக்க, ஏங்க நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஈசிஆர் ரோட்ல ஒரு பீச் இருக்காமே, அங்க இருக்க பீச்னு தான் சொல்லுவான், எனக்காக அங்க ஒரு தடவை போய் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ஈசிஆரான்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்கப்பவே எனக்கு அவன் அங்கதான் இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு நிலா சொல்ல, உங்களுக்கு ஏங்க அப்படி தோணுதுன்னு சோழன் கேக்குறாரு. எனக்கு தோணுதுங்க, எல்லா இடத்துலயும் தானே தேடுறீங்க, அங்கேயும் போய் பாருங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, பார்த்துட்டு எனக்கு என்னன்னு கால் பண்ணுங்கிறாங்க நிலா. சரிங்கன்னு போனை வைக்கிற சோழன் கிட்ட, ஏய் என்னடா நிலா என்ன சொல்றா அப்படின்னு சேரன் படபடப்பா கேட்க, அண்ணா அவ ஏதோ ஈசிஆர் கிட்ட இருக்க பீச்சு கிட்ட தேடி பார்க்க சொல்றானே அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சரிடா அப்ப போய் அங்க பார்க்கலாம் போ அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே காலேஜ் பூந்தமல்லியில இருக்கு, ஈசிஆர் பீச் எங்கேயோ இருக்குன்னு, அங்க எப்படின்னே போயிருப்பாவன் அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நிலா சொன்ன அதுல ஏதாவது காரணம் இருக்கும்டா, நீ அங்க போடா, நாம எங்கன்னு தெரியாம ரோடா தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு அங்க போய் பார்க்கலாமே போ
வண்டி எடுன்னு சேரன் சொல்ல சரிண்ணே போலாம் அப்படின்னு சோழன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம் போங்கிறாரு சேரன். கிடைச்சிருவான், பல்லவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சேரன் நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்க நிலா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல ஒருத்தரை காணோன்னு தேடுற வழியை விட பெரிய வழி எதுவுமே இருக்காது. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோழன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு கீழே இறங்கி வர்ற சேரன் கிட்ட அண்ணே நிலா சொன்ன இடம் இதுதானேன்னு சொல்ல வாடா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பல்லவா பல்லவா டேய் பல்லவா பல்லவா அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க ஓடி வர்றாங்க. பல்லவா அப்படின்னு சேரன் கத்த அண்ணே வாண்ணே உள்ளர போய் பார்க்கலான்னே வாண்ணே அப்படிங்கிற சோழன் பல்லவா பல்லவா அப்படின்னு கத்திக்கிட்டே போக சேரன் எதுலயே இடிச்சு கீழே விழ போறாரு. சோழன் அவரை தாங்கி பிடிச்சி தூக்கி விட டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, டேய் பல்லவன் இங்கதான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரபரப்பா அங்க இருக்க போட்டுங்க கிட்ட எல்லாம் தேடுறாங்க. சேரனால நடக்க முடியல, காலில் அடிப்பட அவரு நொண்டிக்கிட்டே நடக்கிறாரு. உடம்புல இருக்க சக்தியை மொத்தத்தையும் கூட்டி வாயை குமிச்சு பல்லவா பல்லவான்னு கத்துறாரு. அந்த பயபுள்ள பல்லவன் அங்கதான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு. பாத்துடுற சோழன் அண்ணே அண்ணே இங்க வாண்ணே அப்படின்னு கூப்பிட என்னடான்னு நொண்டிக்கிட்டே ஓடி வர்றாரு சேரன். அண்ணே அங்க பாருண்ணே பல்லவன் அப்படின்னு சோழன் காமிக்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அங்க சிலை மாதிரி உட்கார்ந்து இருக்காரு பல்லவன். அண்ணே வாண்ணேன்னு சொல்லிட்டு பல்லவா அப்படின்னு சோழன் ஓட அதுவரையிலும் ஏதோ ஒரு வேகத்துல தம்பியை தேடி ஓடிட்டு இருந்த சேரன் அப்படியே தளர்ந்து உடஞ்சி அந்த மண்ணிலேயே உட்கார்ந்துடுறாரு. பக்கத்துல போய் நிக்கிற சோழன் பல்லவான்னு கூப்பிட பல்லவன் நிமிந்து பார்த்துட்டு நீ எப்படி இங்கன்னு கேக்குறாரு. சோழனும் அப்படியே சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து நீ எதுக்குடா இங்கே உட்கார்ந்துருக்கன்னு கேக்குறாரு. அப்படி இங்க என்ன தெரியுது, உண்மையை சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தியா, எங்கடா உன் ஆளை காணோம், எங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு கிரைச்சு வச்சுட்டியா என்ன அப்படின்னு சோழன் விளையாட்டா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லன்னு அப்படின்னு சீரியஸா தலையாடுறாரு பல்லவன். இல்லையா, சரி உன் போன் எங்கன்னு கேக்குறாரு. பாக்கெட்ல இருந்த ஒரு போனை வெளியே எடுக்க போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சோழன் கேட்க சார்ஜ் போயிடுச்சுங்கிறாரு பல்லவன். ஓ காலேஜ்ல இருந்து மத்தியானமே வர வேண்டிய ஆளு நீ, இப்ப ராத்திரி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு கூட போகல, இங்கதான் இருக்கேன்னு ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டியாடா, நீ பீச்சுக்கு தான் வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானும் வேர்க்கடலை பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருப்பேன்ல. ஆமா ராத்திரியில உனக்கு தனியா படுக்கவே பயமா இருக்குமே, இங்க எப்படி இருட்டுல தனியா வந்து உட்கார்ந்துருக்க, பயமா இல்ல அப்படின்னு சாதாரண பேச முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சோழன். நான் இங்க இருக்கேன்னு எப்படின்னு தெரிஞ்சு வந்த அப்படின்னு பல்லவன் கேட்க நல்லா கேட்டப்போ ஏண்டா மதியம் 3 மணிக்கு வர வேண்டிய பையன் 4 மணி 6 மணி 8 மணி ஆகியும் வரலன்னா தேட மாட்டாங்களா, டேய் சென்னை முழுக்க சுத்தி தேடி இருக்கோண்டா, நான் ஒரு பக்கம் சேரண்ணே ஒரு பக்கம் அப்புறம் நானும் சேரண்ணனும் சேர்ந்து ஒரு பக்கம் பாண்டி ஒரு பக்கம் இப்படின்னு ஊர் முழுக்க தேடி தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே சாரிண்ணே என்ன நீங்க இவ்வளோ தேடுவீங்கன்னு நான் நினைக்கலண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்போ நீ காலேஜ்ல இருந்துக்கு வீட்டுக்கு வரலண்ணா அப்பாடா 4 தோசை கம்மியா சுட்டுக்கலாம்னு அப்படியே விட்டுருவோன்னு நினைச்சியா, சரி சார் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்கிறாரு சோழன். பல்லவன் அமைதியாவே உட்கார்ந்துருக்க சொல்லுடாங்கிறாரு சோழன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு பல்லவன். கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கிற சோழன் டேய் இவ்வளவு நேரம் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தல்ல சரியாயிட்டியா நீ, அப்படி என்னதான்டா ஆச்சு, ஏதோ இத்தனை நாளா உனக்கு தெரியாத உண்மையே தெரிஞ்சுக்கிட்ட அதனால இப்ப என்னடா ஆச்சு, டேய் நமக்கு அம்மா வேறையா இருந்தாலும் அப்பா ஒண்ணுதானேடா, எப்படி பார்த்தாலும் நம்ம அண்ணன் தம்பிங்க தானேடா, டேய் ஒருவேளை நம்ம பெர்ஃபெக்டான வீட்டுல பிறந்திருந்து இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நீ வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு, டேய் நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா, இதுக்கு மேல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாலும் நாம தாங்கணும்டா, நாம அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கோம், எந்த வீட்லயாவது அம்மாவை கொன்னுட்டு அப்பா ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் கேட்டிருக்கியாடா, ஆனா நம்ம வீட்டுல இருக்கு, அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சோழன் எப்படியோ சமாதானம் பண்ண பல்லவன் அழுதுட்டே இருக்காரு. சோழன் திரும்பி பார்க்க அப்படியே தரையில ஒரு கையை ஊனி ஒரு காலை நீட்டி உட்கார்ந்துருக்கிற சேரன் அழுதுகிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு கண்ணை தொடச்சிக்கிற சோழன் டேய் பல்லவா இப்படிலாம் எங்கேயும் கிளம்பி போகாதடா, நீ வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சது எங்க 3 பேருக்கும் உயிரே இல்லடா, பைத்தியம் மாதிரி ரோடு ரோடா போய் தேடிக்கிட்டு இருந்தோம், நீ இல்லைன்னா அது வீடே இல்லடா பல்லவா, உனக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா எங்கிட்ட சொல்லுடா, நான் உன்னைய கார்ல கூட்டிட்டு போய் ஒரு ரவுண்டு சுத்துறேன், இல்ல உனக்கு வேற ஏதாவது வேணுமா அதையும் எங்கிட்ட சொல்லுடா, நான் உனக்கு வாங்கி தரேன்டா, டேய் நம்ம கஷ்டத்தை இப்படி பாசிட்டிவான வழியில கடப்போம்டா, என்னமோ உனக்கு யாருமே இல்லாத மாதிரி இப்படி தனியா வந்து உட்காரலாமாடா, டேய் நான் கூட பரவாயில்லடா,
உன்னைய காணோன்னு சேரன்னு துடிச்சு போயிட்டாருடா. வர்ற வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்துச்சு தெரியுமா? நீ மட்டும் இப்ப கிடைக்கலன்னு வையேன், அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும். இல்லனா பிரெயினுக்கு போற நரம்பு ஏதாவது வெடிச்சு அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும்டா. அவ்வளவு டென்ஷன் ஆயிருச்சுடா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே இருக்க அவர் முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு பல்லவன். பல்லவன் மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்க. சரி எங்களை விடுறா, அண்ணன் உன்னைய புள்ள மாதிரி தானே பார்த்துச்சு. அண்ணனை விட வேற உனக்கு என்னடா வேணும்? என்ன கஷ்டமா இருந்தாலும் உன்னை புள்ள மாதிரி பார்த்த அண்ணன் கிட்ட சொல்லலாம் இல்லடா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணன் எங்கண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க, அங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு அப்படின்னு சோழன் காமிக்க. பல்லவன் அங்க பார்க்க அதே பொசிஷன்ல உடைஞ்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு சேரன். அண்ணே அப்படின்னு பல்லவன் கத்திக்கிட்டே ஓடி வர தடுமாறி எழுந்திருக்கிற சேரனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சேரனும் அவர் அப்படியே உயிரோட சேர்த்து அணைச்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி தலை முதுகுன்னு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.